இதுவும் ராஜீவ்காந்தி கேஸ் தான். என்ன விட்டா குறை தொட்ட குறைன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும் போல தெரியுது நிறையா விஷயங்கள்ல. இது வந்து தடா கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டேன் 2006. அது 1998 விசாரிக்க ஆரம்பித்தாங்க. MDMA பல்நோக்கு கண்காணிப்பு குழு பறந்துப்பட்ட சதியை விசாரிக்கிறதுக்காக சுப்புலட்சுமி ஜெகதீசன், கருணாநிதி, சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமி, குமரன் பத்மநாபன் இவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லி போட்டது. அவங்க விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன தாங்க இது வரைக்கும் கழிச்சிருக்காங்க, என்ன டாக்குமெண்ட் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ரகசியமாக உங்ககிட்ட எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்களாமே. 3 மாதத்துக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க சிபிஐலேருந்து இந்த கோர்ட்டில். அந்த காப்பி எங்களுக்கு வேணும்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் தர முடியாது, கேஸ் இன்னும் விசாரணை இருக்கிறதுனால அந்த செக்ஷன் படி இந்த செக்ஷன் படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிபிஐக்காரங்க சொல்லிட்டாங்க. அப்போ 22 வருஷம் கழித்து மூச்சு மூடிட்டாங்க வச்சுக்கிடுங்க. 1998 2022 இப்போ 24 வருஷம் கழித்து மாவீரர் அமித்ஷா அந்த இதை மூடிட்டார். மார்கரெட் ஹாலில் விசாரிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூடிட்டார் அவர். ஆனால் அந்த ஜட்ஜி ஏஆர் செல்வகுமார் BSBL செஷன் ஜட்ஜ் ப்ரிசைடிங் ஜட்ஜ் டிசைட் கோர்ட் நம்பர் 1 அண்டர் தடா ஆக்ட் அப்படிங்கிறவர் என்னை பற்றி எழுதியிருக்காரு. Before drafting the concluding lines, this forum wishes to bring to record that though as a patriot, as a duty-conscious citizen, and once a member of the Special Investigation Team for the Rajiv Gandhi assassination case, the evincing of this kind of interest and enthusiasm by the petitioner in a public matter of this nature is laudable, commendable, and salutable. Still, in the strict legal sense, this forum is not in a position to sail with him in this regard. அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி எழுதியிருக்காரு. அது ஒன்று போதும். பாரத ரத்னா விருதுக்கு ஈக்குவலாக நானும் எவ்வளவோ 2 கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு பார்த்தேன். ஹைகோர்ட்டில் எல்லாம் காமெடியாக தள்ளுபடி பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் பண்ண காமெடியாக தள்ளுபடி பண்ணாங்க. ஒரு பேர் அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறான். ராஜீவ்காந்தி செத்தான், அதுக்கு அவங்க கூட கொஞ்சம் பேர் செத்தாங்க. அப்புறம் ஈழத்தில் மிகப்பெரிய அழிவுக்கு துணை போனா சோனியா. அதே சோனியா 2004 பிப்ரவரியில் தன்னுடைய கட்சிக்காரன் ஒரு ஆளை கிளிநொச்சி கமிச்சு பிரபாகரனை பார்க்க வைக்கிறார். அது துக்குளுக்கில் வந்திருக்கு, 2022 பேப்பரில் வந்திருக்கு. கிளிநொச்சிக்கு பிரபாகரனை பார்க்க ஆள் அனுப்புகிறான். அது யாரும் மறுக்கல. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் விடாமல் போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது போலி காங்கிரஸ். நான் ஏன் விடாமல் போராடிக்கிறது 2 காரணம் இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே இந்திரா காந்தியை கொண்டுறதுக்காக முடிவு பண்ணார் பெருந்தலைவர் காமராஜ். எங்கள் அப்பா போய் வேண்டாங்க இவளெல்லாம் கொண்டாடாதங்க, நம்ம மக்கள் இருக்கிறதுக்காக சகுனை பார்ப்பான். அவருடைய அதர் சைடெலாம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இருந்தாலும் சகுனத்தை பற்றி விதவைங்கிற ஒரு சகுனத்தை வச்சு வேண்டாம் அவர் கொண்டாடாதங்க அப்படின்ட்டுருக்காரு. அவர் காமராஜ் கேட்கலடே, அவர் தாண்டா கைக்குள்ளே இருப்பா, அவர் எதனால் இப்படி பண்ணான்னு தெரியல, மொராஜ் தேசாயை பார்த்து பயந்தாரா என்னன்னு தெரியல, குணந்துட்டாரு. அதுக்கப்புறம் 69 அந்த அம்மா கட்சியை உடைச்சிட்டாங்க. கட்சியை உடைச்சிட்டு கடைசியில் எங்கள் அப்பா என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்லி ஏர்போர்ட்டில் எங்கள் அப்பா அவர் வராரு டெல்லியிலேருந்து. கட்சி உடஞ்சி போனவுடனே டெல்லியிலேருந்து வராரு, தனியாக வராரு. அவர் கார் எங்கள் வீட்டுக்கு வருது. வந்து டிரைவர் வந்து எங்கள் அப்பாவா தலைவர் ஒன்று கூட்டு வர சொன்னா அப்படிங்கிறாரு. உடனே எவன்டா தலைவன் நீங்கள் அப்பா கத்த. அப்புறம் எங்கள் அம்மா தலையிட்டு போங்க தான் வந்து தான் கூப்பிட்றாருல போங்க அப்படின்னா கோவமாக காரில் ஏறி போனார் ஏர்போர்ட்டுக்கு. காமராஜர் கார்லேருந்து பிளேன்லேருந்து இறங்கி எங்கள் அப்பா தோளில் கை போட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி செத்தாடா அப்படின்னு அழுதுருக்காரு. இதெல்லாம் புரிய இந்த காலம் மாதிரி இப்போ நம்ம அமித்ஷா ஒரு பூங்கொத்தை ஒரு பூச்செண்டை ஒரு ஆள் கொடுக்குறாரு, அப்புறம் அதை திருப்பி வாங்கிக்கிறாரு, அதே பூச்செண்டை ஒரு ஆள் கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த காலத்தில். அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து அது எங்கள் அப்பா சொல்லி, ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்தபோது தெரியும் கார் வந்தது எனக்கு தெரியும். 1969 எனக்கு 17 வயசு இந்த கார் வந்து தெரியும். எங்கள் அம்மா சொன்னதுனால தான் எங்கள் அப்பா காரில் ஏறி போனாங்க, அதுவும் தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திருப்பி வந்து இதை சொன்னாங்க, அதுவும் தெரியும் எங்களுக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக ஒரு போலி காங்கிரஸ் ஒரு இத்தாலிக்காரிக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு புருஷனை கொண்டவனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்பங்காரனை கொண்டுட்டான்னு ராஜீவ்காந்தி கவலைப்படல, பெரியங்க கவலைப்படல. 2 பேரும் ஒருத்தன் தாடியை வளர்த்துக்கிட்டு திரியிறான், அவள் பரட்டத்திலே போட்டுக்கிட்டு பெரிய புலிம் காட்டி திரியிறான். அவங்க தான் நாட்டை காப்பாற்ற வந்த மாதிரி. சோனியா வந்து நான் இந்திராவின் மருமகள், யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் நரேந்திர மோடி பிரதம மந்திரி தான், அவர் இந்த நாட்டுக்கு ஒன்றும் மகாராஜா கிடையாது அப்படின்னு சொல்லி இத்தாலி ராணி அடித்து விட்றான். இவ்வளவு கேவலமாக ஒரு இத்தாலிக்காரர் நாடு அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் அதை மீட்டு எடுக்க தான் நான் போராடிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.